இவர் யாருன்னு தெரியுமா? இவரோட அப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஐ டாக்டரா இருந்திருக்காரு. இவரோட அப்பா பேரு வாசுதேவ். இவரோட அம்மா பேரு சுசிலா. இவருக்கு ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர். சின்ன வயசுல இருந்தே இவர் மட்டும் வீட்ல வித்தியாசமா இருப்பாரு. ஸ்கூல் போக மாட்டேன், ஜாப் போக மாட்டேன், டாக்டரும் ஆக மாட்டேன்னு 10வது படிக்கும் போதே சொல்லிட்டாரு. எனக்கு காடுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க இருக்கிற உயிர்கள் பிடிச்சிருக்கு, அங்க நான் வாழணும், இது போல இயற்கை சம்பந்தப்பட்டதாகவே பேசிட்டு இருந்தாராம். கொஞ்ச நாள் போக போக இவரோட கண்ணுக்கு மலைகள், பாம்புகள் மட்டுமே தெரியுது. அது கூட வாழவும் பழகிட்டாரு. ரொம்ப ஃபேமஸும் ஆகுறாரு பாம்பு பிடி வீரரா. 13வது வயசுல யோகாவும் கத்துக்கிறாரு. இவரோட தாத்தா வீட்டு கிணத்துல தான் அந்த யோகாவே கத்துக்கிறாரு. அந்த கிணத்துல நிறைய பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்க. இவர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்காரு. இவருக்கு பைக்னா அந்த அளவுக்கு உயிர். 20 வயசுல பைக்ல எவ்வளவு தூரம் இருந்தாலும் போயிருவாராம். இப்போ ரீசெண்டா கூட அவரோட பைக் வச்சுக்கிட்டு 100 நாள் பயணம் முடிச்சாரு. பயணம் முடிக்கும் போது அவரோட வயசு 65+. இவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு விளிங்கிரி மலையில ஒரு நிலம் வாங்குறாரு. 1992ல ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் யோகா ஈஷா மையம். அந்த யோகா ஈஷா மையம்ல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அவங்க பேர் வந்து விஜய். இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு ஹஸ்பண்ட் கூட தெரியாதாம். விஜய் இறந்து போனதும் நினைவிடமும் கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணியிருக்காரு. என்னோட ஒய்ஃப் மகாசபை ஆகிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராரு. அவரோட ஒய்ஃப் மரணம்ல நிறைய மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இதனாலேயே ஈஷா ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இவரும் ஃபேமஸ் ஆகுறாரு. ஈஷாக்கு சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ, இவரை பார்க்க கண்டிப்பா வந்துடுறாங்க. இவரை பார்க்க வரவங்க தான் அதிகம்னு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இதுதான் சத்குரு. இதுதான் ஸ்டோரிஸ் பை ஜீவால இன்னைக்கான கதை.